ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு சாக்கான ஒரு மூவை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சில பல டீல்ஸ் சைன் பண்ணுறது தான். ட்ரோன் சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பு குறித்த இதை சைன் பண்ணுறது. நம்ம இஸ்ரேலான நம்மளுடைய நட்பை பார்த்திங்கன்னா 1992 ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2017 ஆண்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் பயணம் செஞ்சு அங்கேருந்து நிறைய டீல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாம் இஸ்ரேல் கூட போட்டிருக்கிறது இது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டீல்ஸ் தான். அது செக்யூரிட்டின்றது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறமேட்டும் ட்ரோன்ஸ் மூலிமா தாக்குதல் நடத்துறது, இதுக்கான சப்போர்ட்டை நம்ம அவங்கக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக கொஞ்சம் போய் இப்போ அடுத்தடுத்த டீல்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நேதன்யாவும் இப்போது இவருடைய அரசியல் மற்றும் அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட முடிவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஒரு விதத்தில் இவர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்காங்க இஸ்ரேலை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி டீல்ஸ்லாம் போடுறதால நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. மேற்கு ஆசியாவில் ஒரு சில பதற்றம் இருக்கும். இந்தியாவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய இந்த ஏஐ இம்பேக்ட் சமிட்டில் இவர் வந்திருக்காருங்க. நம்மளுக்கான ஒரு சாக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட இது, ஏஐ சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறமேட்டும் அந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் அதுக்குமே நாம் இஸ்ரேல் கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கும். 2017 ஆண்டு நம்ம மோடி அவர்கள் இஸ்ரேல் போய் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஒரு நட்பு நாடாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இஸ்ரேல் இந்தியா நட்பு ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா சீனாவுடையான டிஃபென்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஜியோ பாலிட்டிக்ஸ் எபிசோட் 2 நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மக்களே, எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அப்போ தான் உங்களுக்கு நான் எதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறேன்றதும் இருக்கும். ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது ஏஐ இம்பேக்ட் சமிட்டை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நட்பு நாடுகளை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்தியா சைனாவோட நட்பு நாடுகள் எப்படி இருக்குது, சைனா அமெரிக்காவுடைய வர்த்தக ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது, அப்புறமேட்டு யூஎஸ் அமெரிக்கா ஈரானில் என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரியான ஜியோ பாலிட்டிக்ஸ் உலக அரசியலை பற்றி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். மேலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வர எனக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வேணுன்றதுக்கோசரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளை